விட்டுக்கூடாது சார். 5 வருஷமா நான் பாக்குறேன். 55 வருஷமா ஆமா, நானே தான். ஆமா, கடைசி வரைக்கும் நாங்க தான் பாத்துக்கிறேன். என்ன இந்த மாதிரி தாய் வந்துட்டாங்களேன்னு அப்படிலாம் சொல்லத்தான் பண்ணோம். நான் இல்லைன்னு சொல்லுவேன். என்ன இந்த மாதிரி ஆகி போச்சுடா தம்பி, இந்த மாதிரி சாப்பிட முடியல. எத்தனை நாளா அவங்க கையில வளர்க்குறாங்க? அவங்க 4 மாசமா கிடக்குறாங்க. 4 மாசமா இருக்காங்க. ஆமா, படுத்து படுக்க இருந்தாங்களா? படுத்து படுக்கத்தான் இருக்குங்க. கிருஷ்ணா பெரியவன் தான் எல்லாமே பார்த்தான். புரியுது. என்ன கேட்க சொல்லுங்க, அடுத்தது கேட்கலாம். பதட்டப்படாதீங்க. நான் என்னத்துக்கு பதட்டப்பட போறேன்? உங்க பெரிய பிள்ளைக்கு போன் அடிச்சீங்களா? எப்ப அடிச்சீங்க? நேத்து அடிச்சான். நேத்து அடிச்சது போன்ல என்ன சொன்னாரு? நான் வரமாட்டேன், நீனே எடுத்துக்க, நீனே போய் கொளுத்துக்க, நான் இங்க தலைமொழிக்கிறேன். எதுக்காக அப்படி சொன்னாரு? அது என்ன அவன் தான் கேட்கணும். இல்ல ஏற்கனவே உங்களுக்கு என்ன காரணம்? இல்ல எதுவும் இல்ல. இல்லாம எதுக்காக சொல்றாரு? அது அவனை தான் கேட்கணும். அவர் தான் கேட்கணும். ஆமா, சரி, ரைட்டு. என்ன அப்புறமா இந்த சித்தம்மா வந்து பசுபதி வந்து போன் பண்ண வான்னு சொல்லி வான்னு சொன்னா நான் வரவோ முடியாது. என் குழந்தையா ஒண்ணு காலத்துல இருக்கு, அதுவும் கூட்டுது. வாடா தம்பி, நம்ம தத்தா காலம் இந்த மாதிரி இருக்கலாமா, வாடான்னு கூட்டு. எதுக்கு நான் வரமாட்டேன்ட்டான். சரி, அப்படியே மணி 12 இருக்கும். என்ன காரணத்துக்காக அவர் வந்து வரமாட்டேன்னு சொல்றாரு? எதுக்காக இது பண்றாரு? அது என்னன்னு அவனை தான் கேட்கணுமா? சரி, என்ன கேட்டாக்க நான் என்ன சொல்ல முடியும்? என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? என்ன கூட தம்பி? சரி. அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து கல்யாணத்துக்கு வந்தாங்க. நான் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன். வந்துட்டு ஒரு 10 நாளில் வந்து கீழே வந்துட்டாங்க. கீழே வந்துட்டோன்னே நான் சொன்னேன், எப்படிம்மா கீழே வந்தேன்னு கேட்டேன். எங்கள் அம்மா பேசின ரெக்கார்டு இருக்குது, உங்களுக்கு நான் பார்வையிட பண்ணுறேன். என்னை தள்ளி விட்டது சத்தியவேலு பொண்டாட்டி, இல்லைன்னா சுப்புரவேலு. இந்த நிலம் பிரச்சனை, ஒரு நிலம் பிரச்சனை வந்து இங்கே பாருங்கள், கவர்மெண்ட்டு போலீஸ் வச்சு நீங்கள் தான் வந்து அளந்து கொடுத்துட்டு போயிருக்கீங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி அளந்து கொடுத்துருக்கீங்க. திருப்பி வந்து ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த கல்லை வந்து மாற்றி பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கே நான் என்ன பண்ணேன், சரி ஒரு டைரெக்ஷன் எடுத்து ஒரு பெட்டிஷன் கொடுத்து கேஸ் போடலாம், அது யார் வந்தாங்களோ அதை மென்ஷன் பண்ணி இது பண்ணலாம்னு சொல்லி விட்டு அவசரப்படாதீங்க. எப்போ உங்க அம்மா வந்து தள்ளி விட்டாங்கன்னு சொல்றீங்க? இது 4 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து ஸ்டேஷன்ல சொல்லல? கேளுங்க சார், நான் சொல்கிறேன் கேளுங்க. உடனடியாக நான் வந்து அப்போ நான் ஒரு விஷயமா நான் டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லிக்கு போன உடனே என் பசங்களை விட்டு காசு போட விட்டு இவங்களை பாண்டிச்சேரிக்கு எடுத்துன்னு போகிறேன். காசு யார் போடுறாருன்னா இவர்கிட்ட போடுறேன். எங்கே பாருங்க, அவரு இல்லை ரவிச்சந்திரன், இவர்கிட்ட பணம் போடுறேன்.